வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஜேஜே கெமிக்கல்ஸ் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த கம்பெனி 1975ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிங்க் ஆக்சைடு மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இவங்க இருக்காங்க. இந்தியாவிலேயே ஃப்ரெஞ்ச் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஜிங்க் ஆக்சைடு மேனுஃபேக்சரிங் பண்றதுல மார்க்கெட்ல லீடிங் கம்பெனியா ஜேஜே கெமிக்கல்ஸ் இருக்கு. இவங்க என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு அண்ட் ஜிங்க் சல்ஃபேட். ஜிங்க் ஆக்சைடுல மட்டும் 80 கிரேடட் ப்ராடக்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா செராமிக்ஸ், பெயிண்ட்ஸ், கோட்டிங்ஸ், ஃபார்மா அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ், அக்ரோகெமிக்கல், ஃபெர்டிலைசர், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், லூப்ரிகன்ட்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், அனிமல் ஃபீடு, இந்த மாதிரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்ல ப்ரொவைட் பண்றாங்க. கம்பெனிக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஜங்கல்பூர், வேலூர் அண்ட் கொல்கத்தா. இவங்களோட ப்ராடக்ட்ஸை 8 கண்ட்ரீஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனிக்கு 200 லோக்கல் கஸ்டமர், 50 இன்டர்நேஷனல் கஸ்டமரும் இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஃபார்மா அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து 2023 படி 6.79% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. 6 month ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 7.09% ரெவென்யூ இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல பார்த்தோம்னா 0.92% இருக்கு. 6 month ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 0.62% இருக்கு. அண்ட் அதர் ரப்பர் ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம்னா 7.48% ரெவென்யூ இருக்கு. 6 month ஸ்டேட்மெண்ட் படி 7.25% இருக்கு. டயர்ஸ்ல பார்த்தோம்னா 82.98% இருக்கு. 6 month ஃபினான்ஷியல் படி 83.25% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ரப்பர் செக்டார்ல 2023 படி 90.40% இருக்கு. 6 month ஃபினான்ஷியல் படி 90.50 இவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து மோஸ்ட் ஆஃப் தி ரெவென்யூ ரப்பர் செக்டார்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்ச் 2023 படி 794 கோடி ரெவென்யூவா இருக்கு. 56 கோடி ப்ராஃபிட்ல இருக்கு. நெட்வொர்க், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 8.16% இருக்கு. ROCE 11.86% இருக்கு. டெப்ட் அண்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 0.11. PE ரேஷியோ 12.76 கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 31.48% இருக்கு. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இவங்களுக்கு பியர்ஸா 3 கம்பெனி இருக்கு. ராஜ்ரத்தன் குளோபல் வயர் லிமிடெட், நோசில் லிமிடெட், யாஷோ இண்டஸ்ட்ரியஸ் லிமிடெட். பியர்ஸ் கம்பேரிஷன் பண்ணும்போது இவங்க ரொம்ப சின்ன கம்பெனியா இருக்காங்க. அடுத்து டிவிடெண்ட் டீடைல்ஸ். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. பை 2028ல கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 10.36% growth இருக்கும். ஸோ இந்தியாவில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 165.00 crore. இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பாரோவிங்ஸ் ரீபேமெண்ட் பண்ண போறதாவும் அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல நியூ மேனுஃபேக்சரிங் செட்டப் பண்ண போறதாவும் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிப்பேர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் March 5. ஐபிஓ க்ளோஸ் ஆகிற டேட் March 7 இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share. ப்ரைஸ் பார்த்தோம்னா 2102 221 per share. லாட் சைஸ் 67 ஷேர்ஸா இருக்கு. டோட்டல் இஷ்யூ சைஸ் 251.19 crore. ஃப்ரெஷ் இஷ்யூவா 165.00 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. நெக்ஸ்ட் ஐபிஓ டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் March 11.
அண்ட் மார்ச் 12 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் மார்ச் 12, லிஸ்ட் ஆகிற டேட் மார்ச் 13 இருக்கு. ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 14,807 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 221, மார்ச் 4 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் 22.62%, 271ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.